ரேஷியோ அனாலிசிஸில் குயிக் ரேஷியோன்னு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். கரண்ட் அசட்ஸில் மொத்தம் முக்கியமான 5 ஐட்டம் சொல்கிறேன். கேஷ் அண்ட் பேங்க், டெட்டார்ஸ், ஓகே, தென் பில்ஸ் ரிசீவபிள், தென் இன்வென்ட்ரி, தென் எனி ப்ரீபெய்ட். ஸோ இதுதான் 5, ஓகேயா. அதேமாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸில் நார்மலாக டியூ டு சப்ளையர்ஸ், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கும், ஓகேயா. சரி, இப்போ இந்த 3 பேரும் கரண்ட் லைபிலிட்டிஸ் இஃப் தே ஆஸ்க் மணி, ஓகே, அவுட் ஆஃப் விச் 5 விச் யூ கேன் யூஸ்? கேஷ் அண்ட் பேங்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஓகே, எஸ். தென் டெட்டார்ஸ் அட்லீஸ்ட் யூ கேன் ஆஸ்க் தம் டு பே மணி வித்தின் ஷார்ட் டைம், மேபி யூ கேன் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்து வாங்கிடலாம். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அட்லீஸ்ட் யூ கேன் டிஸ்கவுண்ட் வித் த பேங்க், பில்ஸ் டிஸ்கவுண்டிங் பணம் எடுத்துடலாம். ஸோ தீஸ் 3 ஆர் நாட் ரெடி கேஷ் பட் ஆல்மோஸ்ட் ரெடி கேஷ். அதாவது கேஷ் அண்ட் பேங்க், டெட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள், கரெக்ட். இன்வென்ட்ரி அண்ட் ப்ரீபெய்ட். இன்வென்ட்ரியை வந்து நீங்கள் செல் பண்ணணும், அதுக்கப்புறம் கிரெடிட் டேர்ம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பணம் வரும். ஸோ யூ கேனாட் கெட் இமீடியட்லி மணி. அதே மாதிரி ப்ரீபெய்ட் நோபடி வில் ரீஃபண்ட் த மணி. இப்போ நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அடுத்த வருஷத்துக்கு, அதெல்லாம் யூ கேனாட் ஆஸ்க் மணி பேக். அப்போ குயிக் ரேஷியோங்கிறது யூ டேக் ஒன்லி தீஸ் 3 assets. இட்ஸ் கால்ட் குயிக் அசட்ஸ். குயிக் அசட்ஸ் by current liabilities, that is called the quick ratio, okay.